ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லாட். நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேனே, நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி ஞாபகப்படுத்தி இன்னைக்கு அந்த வார்த்தையை உங்ககிட்டயும் சொல்கிறார். உங்ககிட்டயும் சொல்லியிருக்காரு, நீங்களும் கேட்கல. ஓகே, அந்த வார்த்தை என்னன்றது அவரே சொல்லுவார். நான் அவர் பேசுறதை கேளுங்க, நான் பேசுறதை கேட்க வேணாம். வார்த்தைக்குள்ள போயிடலாமா? யோசுவாவின் புத்தகம் 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடே இருக்கிறேன் என்றார். ஓகே, எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? உங்க கூட தான் இருக்கார் அவர். ஓகே, பலம் கொண்டு தைரியமாக வார்த்தையை கை வச்சு, என் தேவன் எனக்கா யாவையும் செய்வார், போஷிப்பார், ஆசீர்வதிப்பார், நடத்துவார்னு சொல்லி பலம் கொண்டு நல்லா தைரியமாக உறக்க சத்தமாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஃபிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் என் தேவன் எனக்கா திடமானதுன்னா அந்த கல் நெஞ்சக்காரன்னு சொல்லுவாங்க பாரு. கல் நெஞ்சமாக நீங்கள் சொல்லணும் பிசாசுக்கிட்டே, ஏய் பிசாசே உன் ஜோக்கெல்லாம் வேலைக்காகாது, என் தேவன் என்னை பலப்படுத்த வல்லவர், நான்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லணும். அதுதான் அவர் சொல்கிறார், திகையாத. அதுதான் அவர் கட்டளை இட்டார். இதுதான் நமக்கு அப்பயே சொல்கிறார், ஆனால் நம்ம தான் கேட்குறதே கிடையாது. ஓகே, நீ போகும் இடம் எல்லாம் உங்களோட. நீங்கள் ஆக்சுவலாக எந்தெந்த இடத்துக்குலாம் போகணுன்னு இருக்குது நமக்கு. இப்போ இந்த சரக்கு அடிக்கிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுறதுக்கு, ஒரு சில இடத்துக்குலாம் போகலாமான்னு யோசிப்போம் பாருங்கள். போகலாமான்னு யோசிச்சாலும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஆவியில் உணர்த்தப்பட்டீங்கன்னா போகாதீங்க. அந்த இடத்துலாம் தேவன் இருக்க மாட்டார். அப்படி போய் இன்றைக்கி நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு, இந்த வார்த்தை மூலமாக பேசுகிறாருன்னா உங்கள் மேலே என் மேலே ரொம்ப லவ் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வார்த்தையை பிடிச்சிட்டு அவரு கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய அதிக வல்லவராக இருக்கார். புரியலாம், திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். இந்த நாள் இல்லா காமிட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. லவ் யூ.